அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக ஒரு கீரை புட்டு செய்து காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம் வாங்க. இனி கீரை புட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறன்றதை நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நான் இந்த கப்பால் 1.5 கப் மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்களும் என்ன கப் எடுக்கிறீங்களோ அதை இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கூட்டி குறைச்சி எடுக்கலாம். இது நான் 1.5 கப் இந்த கப்பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் தண்ணி விட போகிறேன். நல்லா கொதிச்ச சுடு தண்ணி விட போகிறேன். அது நீங்கள் கணக்க விடக்கூடாது, புட்டுக்கு விடுற மாதிரி நிறைய விடக்கூடாது. கொஞ்சமாக விட்டு முதல்ல நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் கீரையும் ஒனியனும் போடுறபடியாக அதில் இருக்கிற தண்ணித்தன்மை இந்த புட்டு மாவில் வந்துடும். அதால் நாங்கள் கொஞ்சமாக விட்டு முதல் மிக்ஸ் பண்ணி குழச்சி எடுப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் கீரைன்ற அளவும் ஒனியன்ற அளவும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். புட்டுக்கு நான் கொஞ்சம் புட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். நாங்கள் இது ஒருக்கா கையால் குழச்சி பார்ப்போம் இவ்வளவு ஓகே தண்ணின்றதை பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விடுவோம். இங்கே முதல்லையே நிறைய தண்ணியை மாறி விட்டுறாதேங்கோ. விட்டால் சில வேளை நார்மல் புட்டு கீரை புட்டு அந்த குழஞ்ச மாதிரி வந்துடும். புட்டு கொஞ்சம் மாத்தன்மையாக இருக்கக்குள்ளே நாங்கள் கீரையும் ஒனியனையும் போட இது அளவான பதத்துக்கு வரும், அவிஞ்சு வரும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விடுவோம். கொஞ்சம் காணாது தண்ணியை ஒரே இதாக விடாமல் விட்டு விட்டு குழாயுங்க. இங்கே பாருங்கள், இந்த புட்டுமா கொஞ்சம் இந்த மா பதத்துக்கு இருக்குது. இப்போ இது அளவான பதம். இதுக்கு நாங்கள் கீரையும் ஒனியனையும் போடுவோம். கீரை நான் அந்த மாவு எடுத்த கப்பால் 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். 1.5 கப் மாவுக்கு ஒனியன் அதால் 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கூட விருப்பம் பண்ணால் கொஞ்சம் 1/2 கப் அளவுக்கும் போட்டாலும் நல்லா இருக்கும். அதையும் இதுக்குள்ளே நாங்கள் போடுவோம். பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் தேங்காய் போடுவோம். இதில் அரைவாசியை இப்போ போடுவோம். போட்டு இதை நாங்கள் நல்லபடியாக இருக்கோம் மிக்ஸ் பண்ணுவோம். இங்கே கொஞ்சம் புட்டுக்கு போடுறத விட லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்போ கொஞ்சம் உப்பு போடணும். ஏன்னு சொன்னால் இந்த கீரை ஒனியன் அதுகளுக்கு தேவையான அளவு உப்பை நாங்கள் இப்பயே கொஞ்சம் போடுவோம். லைட்டாக போட்டால் ஓகே. அதையும் போட்டு கீரையை போட்ட அப்புறம் நல்ல வடிவாக நாங்கள் இருக்கா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இங்கே அப்போ கொஞ்சம் மாத்தன்மை ஆகலும் இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி விடலாம். ஆனால் இது அவிய ஓகேயாக இருக்கும். நீங்கள் கீரையும் ஒனியனும் இந்த பச்சை மிளகாய் போட்ட பிறகு நல்ல வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் இதை இனி நாங்கள் அவிப்போம். இப்போ இது குழச்ச பதம் சரி. இனி நாங்கள் அவிப்போம். இனி நாங்கள் இந்த புட்டு அவிக்கிற இதுக்குள்ளே போட்டு அவிப்போம். இனி நாங்கள் இதில் போட்டு அவிப்போம். கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம். இறக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இனி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது புட்டு அவிகிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துறக்கணும். இது இப்போ அவிஞ்சிட்டோன்னு பார்ப்போம். அவிஞ்சிட்டு நாங்கள் இனி இதுக்குள்ளே கொஞ்சம் நெய் விட போகிறோம். கணக்கையில் லைட்டாக விட்டுட்டு அதே முறுக்கா வடிவாக அதுக்குள்ளே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். நெய் வாசத்தோடு சாப்பிட நல்லா இருக்கும். எங்களுக்கு ஒரு 15 செகண்ட் மூடி விடுவோம். இனி நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி இறக்குவோம். எல்லா புட்டும் நான் அவிச்சு எடுத்துட்டேன். இனி இதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இறக்கின பிறகு கொஞ்சம் தேங்காய்ப்பு நாங்கள் போட்டு
மிக்ஸ் பண்ணுவோம். அது ரக்னா போட நல்ல டேஸ்ட்டாக இன்னும் கூட இருக்கும். அதால் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போ சாப்பிட ரெடியாக இருக்குது. நான் செய்த கீரை புட்டு ரெடியாக இருக்குது. இதை மாதிரி நீங்களும் ஒருக்கா செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.